நீ தண்ணியை உறிஞ்சிடுற. நீ வச்சிருக்க மரம் இருக்குல்ல, அது 1000 அடிக்கு கீழே வேற அனுப்பி தண்ணியை எடுக்குமான்னு நம்ம யோசிக்கலை. இங்கே சிக்கல் ரொம்ப அடிப்படையே தப்பாக இருக்குது. அப்போ அது என்னன்னா, பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை காதலிக்கிற ஒருவன்கிட்ட அந்த அதிகாரம் வரணும், இல்லைன்னா கடினம். எப்போவுமே அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சாதி மதம் சாமி இதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான், அவனுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களை பற்றி, மக்களின் நாட்டை பற்றி, நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பற்றி, நலனை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. இதுதான் கோட்பாடு. போட்டு குழப்பிக்கிற கூடாது. உங்களுக்கு எது தேவையில்லை. நீங்கள் எனக்கு ஏன் ஓட்டு போடணும், எங்களுக்கு ஏன் வாக்கு தரணும், நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்தால் 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்போ புவி வெப்பமாகுது, காரணம் யாராவது சொல்லுங்கள். தம்பி படிக்கிறீங்களா? புவி எதனால் வெப்பமாகுது? பருவநிலை மாறிச்சா மாற்றினோமா? புவி வெப்பமாகுதா, நம்ம ஆக்குறோமா? அதான கேள்வி. நச்சு ஆலைகளை இந்த மாதிரி பூமிக்கு அடியில் பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கி புதைந்து போன அந்த புதைப்பொருள், அது நிலக்கரி, மீத்தேன் மாதிரி எடுக்கிறது. இப்போ மீத்தேன் பயன்பாடு ரொம்ப கம்மி, அதன் வாழ்நாளும் கம்மி. ஆனால் 60 விழுக்காடு காற்றை அதுதான் மாசுபடுத்துதுங்கிறான். அதனால இங்கிருந்து போய் அங்கே இருக்கிற அந்த வளிமண்டலம் காற்று படலத்தில் இருந்து சூரியன் தடுத்து வருது இல்லையா, பூமிக்கு வருது. அதை நம்ம வாழ்விடமாக மாற்றுறது இந்த மரங்கள் தான். மரம் அது தன்னோட உணவுக்கு அதில் இருக்க ஸ்டார்ச், அந்த வெப்பத்தை இது சர்க்கரையை எடுத்துக்கிறது உணவாக. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய அந்த இலை, எப்பவுமே ஒரு இலை விடும்போது பழுப்பு நிறத்தில் அந்த கொழுந்து இருக்கும். அது பச்சையாக மாற காரணம், அந்த பச்சையத்து சூரிய ஒளியில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் அந்த ஒளியை எடுத்து சாப்பிடுது. அந்த வெப்பத்தை உணவாக சாப்பிட்றதுனால வெப்பம் தனியுது, மரத்துக்கு கீழே வெப்பம் வரமாட்டேங்குது. புவியில் நம்ம வாழக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்துது. அது யார் செய்கிறா? மரங்கள். எனக்கு வெயில் அடித்தா கொடை பிடிக்கிறேன், பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன பண்ணணும்? கொடை பிடிக்கணும். ஒரே கொடை தான் இருக்குது, பச்சை கொடை. அப்போது கிளீன் இந்தியா கொண்டு வந்த என் நாடு ஏன் கிரீன் இந்தியா கொண்டு வரல? புரியுதா? நினைக்க இப்போ தான் நம்ம பார்த்தணும், பச்சை போர்வையால் போத்தணும். அப்போ 10 ஆண்டு பசுமை திட்டம். தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, அது முதலாளிகளை லாபம் ஈட்டுகிற பண்டம் அல்லது உலக உயிர்களின் உயிர் தேவை தடை. தூய குடிநீரை நானே கொடுத்துருவேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல தன் நாட்டு குடிகளுக்குன்னா அந்த அரசு இருந்தான்னா செத்தான்னா? தாகத்துக்கு கூட தண்ணி தர முடியல. நம்ம ஊரில் சண்டை வந்துச்சுன்னா, அவன் அயோக்கியப்பை தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன், அவன்கிட்ட போய் பேச்சு இருக்கேன்பா. இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர முடியலைன்னா அவர் என்ன இருக்குது?